கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது 10 கட்டளை. மோசேவுக்கு ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளை. இது யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3-17 வசனம் போல இருக்குது. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை விண்ணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளில் பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாக இருப்பாயாக. ஹல்லேலூயா. உங்களுக்கு இதில் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கோங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. இது இந்த ஜென்ரேஷன் மாம் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறீங்க, பட் சில பேர் நெக்லேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் வசனங்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியணும், எல்லா ஸ்டோரிகளும் பைபிளில் இருக்கிறது தெரியணும். ப்ளீஸ் எல்லாத்துக்கும் கைண்ட் ரிக்வெஸ்ட் ஷேர் பண்ணி சொல்லிக் கொடுங்க. எல்லா சின்ன பிள்ளைங்களும் கண்டிப்பாக தேவனுடைய வசனங்களை, அப்புறமா இந்த மாதிரி 10 கமாண்ட்மெண்ட் அண்ட் ஆவியின் கனிகள் அப்படி எல்லாமே பை ஹார்ட்டடாக இருக்கணும். அதே போல் நம்மளும் இருக்கணும். அதுதான் கடவுள் பிரியப்படுகிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.